வெல்கம் டு சேலம் ஈசி சமையல் சேனல்லேருந்து நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கசப்பே சிறிதளவு கூட இல்லாமல் செய்யக்கூடிய பாவக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், அதற்கு தேவையான பொருட்கள். பாவக்காயை வந்து கசப்பு இல்லாமல் நம்ம செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. பாவக்காயை வந்து உப்பு தூளுப்பு போட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா, பாவக்காயை வந்து இதை மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு நான் சொன்ன மாதிரி தூளுப்பு போட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நான் இப்படி நல்லா புழிஞ்சி எடுத்திங்கன்னா தண்ணியெல்லாம் அதிலே தண்ணி தேங்கி நிற்கும். நல்லா புழிஞ்சி எடுத்துகிட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். அப்படி செய்கிறதால கசப்பு உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் பாருங்கள். ஒரு 1/2 மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் சிறிதளவு, பூண்டு, ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி, கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி ரெடியாக இருக்குது. தாளிக்கிறதுக்கு கடுகு, கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் வந்து மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் பொடி, கொத்தமல்லி தூள், இதெல்லாம் தேவைங்க. எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாங்கள் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ பூண்டு ஒரு 4 பூண்டு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இதை நல்லா வணக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் துருவல் இருக்குது இல்லைங்களா, அதையும் போட்டுக்கலாம். 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கோம். இந்த 3 பொருள் மட்டும் தான் நம்ம இந்த குழம்புக்கு அரைச்சிக்கிறது தான். இதை இப்படி நல்லா வணக்கி விட்டுட்டு அரைச்சிக்கோங்க. மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி நல்லா வணங்கியாச்சு. இப்போ எடுத்து வச்சிட்டோம் இதை அரைக்கிறதுக்கு. அதே மாதிரி நம்ம அந்த வாணல்லையே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பாவக்காய் வணக்கிக்கலாம். எண்ணெயில் நல்லா பாவக்காய் வணக்கிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம இந்த வந்து கசப்பே இல்லாததுக்கோசரம் நம்ம உப்பு போட்டு ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எண்ணெயிலையும் நல்லா வணக்கிக்கிறோம். அதனால் கொஞ்சம் கூட அந்த பாவக்காய் கசப்பே இருக்காதுங்க. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. கீரிப்பூச்சி தொல்லைகள்லாம் இருக்காது இந்த பாவக்காய் நம்ம சேர்த்திக்கிறதால. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க கசப்பு இல்லாமல் இருந்தால். நல்லா எண்ணெயில் வணக்கிக்கோங்க பாவக்காயை. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வணக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கசப்பு தன்மையே இருக்காது. பாவக்காயோட கசப்பு தன்மையே இருக்காதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு சீரகம் போட்டுக்கலாம். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பூண்டு, கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வணங்கிக்கணும். பாருங்கள், நல்லா வணக்கியாச்சு. இப்போ நம்ம பாவக்காய் போட்டுக்கலாம். பாவக்காயும் நல்லா இன்னும் கொஞ்சம் வணக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காயை வணங்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க செலவு மிளகாய்த்தூள், சாம்பார் தூள், அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி தூள், சிறிதளவு மஞ்சத்தூள், இதை போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி சாம்பார் தூள் வந்து ஒரு ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். நம்ம போட்டிருக்க செலவு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம புளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி நல்லா கரைச்சி வடிகட்டி ஊற்றிக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து காய் வேகட்டும்.
கடைசியாக ஃபைனலாக நம்ம அரைக்க சொல்லியிருந்த பொருளை அரைச்சி எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காய் வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வணக்கி வச்சுருக்க தேங்காய், பூண்டு, சின்ன வெங்காயம் இருக்குங்களா, அதை வந்து அரைச்சி விழுத எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இப்போ நம்ம குழம்புல ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி வந்து பாவக்காயை வணக்கினதால சீக்கிரமாக வந்து இப்போ காய் வெந்துடும். இப்போ நம்ம விழுது ஊற்றிருக்கோம், தேங்காய் விழுது. அது வந்து ஒரு கொதி விட்டு இறக்க வேண்டியது தான். சீக்கிரம் வெந்துச்சு பாருங்கள். கொத்தமல்லி தூவி கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இறக்கிட வேண்டியதுதான். குயிக்காக குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. சுவையான குழம்பு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேலம் ஈஸி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.